ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்குனதுனா விஷயம் தெரிஞ்ச அபிராமி மனசோடஞ்சு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தீபா, மைத்திலி, மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேக்குறாங்க, என்ன ஆச்சுப்பா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அத்தைன்னு சொன்னோன்னு அபிராமி வந்துட்டு கார்த்தியை வந்துட்டு தோத்துட்டான், அவ்வளவுதான், இந்த குடும்பம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. தீபா சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல தீபா, அதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான், இந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சு, என்னால இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து பார்க்க முடியாது தீபா. கார்த்தி தோத்துருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, கார்த்தி தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அழ ஆரம்பிச்சிடறாங்க. உடனே தீபா வந்துட்டு கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு போய் விளக்கெல்லாம் ஏத்திட்டா பயங்கரமா ஃபீல் பண்ணி முருகன்ட்ட வேண்டுறாங்க. என்ன முருகா, நீ இப்படி பண்ணிட்ட, நீ வந்துட்டு என்னோட வேண்டுதல் எல்லாத்தையுமே பழிக்க வச்சிருக்க, நான் என்ன கஷ்டனாலும் உன்கிட்ட தான் வரேன், ஆனா நீ இப்படி என்னை ஏமாத்திட்டியே, இந்த குடும்பம் உடஞ்சு போயிட்டா அத்தையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே நீ இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லி தீபா வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏத்தி பயங்கரமா பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க வந்து ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா, என்ன தீபா, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாராகாம நீ வந்துட்டு இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ற பூஜைக்கெல்லாம் பலனே கிடையாது தீபா, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாராயிரு, கார்த்தி வந்தோடனே வெளியே கிளம்பி போய்கிட்டே இருக்கணும், புரிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிராமி சொல்றாங்க, அது ஒரு காலமும் நடக்காதடி, உங்களை நான் வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்துவேனே தவிர நான் இந்த என் மருமக தீப்பான்னு சொல்லிட்டு யாரு வீட்டை விட்டு போக போறதில்ல, நீங்க கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்தி வெளியே வந்ததுனால லேபர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. ஆனந்துக்கும் அருணுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கடைசியில அருண் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்துமே வந்துட்டு மறுபடியும் லேபர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசுறாரு. லேபர்ஸ் முதல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திகை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நாங்களும் வேலைக்கு வரேன்னு சொல்றாங்க. கார்த்திகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் என்ன பண்றாருன்னா கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கார்த்தியை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் சேர்த்துக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்கு சந்தோஷம். இந்த விஷயம் தெரிஞ்சோடனே வீட்டுல வந்துட்டு இவ்வளவு நேரம் ஆடிக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவுக்கும் ரியாவுக்கும் ரொம்பவே அவமானமா போயிடுது. நம்ம மைத்திலி வந்து பாத்தீங்கன்னா ரியாவை நல்லா செம்மையா வெளுத்து வாங்கிடுறாங்க. சோ இப்படி செம்ம டஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.